திட்டமிடல் சார்ந்து ஒரு பொறுத்து டைப் கொஸ்டின். முதல்ல ஜவஹர்லால் நேரு கொடுத்துருக்காங்க. நேரு 1938 தேசிய திட்டக்குழு ஒன்று அமைக்கிறாரு. அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் 2ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சிட்டனாலும் அந்த முயற்சி நின்றுச்சு. ஆனாலும் தேசிய திட்டக்குழு ஆரம்பித்த அவர் தான் 1938. விஸ்வேஸ்வரய்யாவுக்கு அடுத்து அவர் தான் திட்டமிடலில் முக்கியமான பங்களிப்பு எடுத்துருக்காரு. அடுத்து எஸ்என் அகர்வால் 1944 காந்தி திட்டம் முன்மொழிகிறாரு. காந்தியம்னாலே கிராமிய பொருளாதாரம் தான். அப்போ வேளாண்மை கிராமிய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை முன்மொழிகிறார் 1944. எம்என் ராய் வந்து மக்கள் திட்டத்தோடு தொடர்புடைய 1945. மக்கள் திட்டம் என்ன அப்படின்னா வேளாண்மை உற்பத்தி விநியோகத்தை இயந்திரமயமாக்கணும், நுகர்பொருளை வந்து அரசே விநியோகம் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கையை முன் வச்சார் 1945 அடுத்த வருஷம். அடுத்தது ஜெயபிரகாஷ் நாராயணன் 1950 சர்வோதய திட்டம் அப்படிங்கிறத முன்மொழிகிறார். அது காந்தி வினோபாவை அவங்களுடைய கருத்துக்களால் தயாரிக்கப்பட்ட திட்டம். இது விவசாயம் மட்டும் கிடையாது, சிறு மற்றும் குடிசை தொழில்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு திட்டம். இது வந்து ஜேபி நாராயணன் சர்வோதய திட்டம். ஆண்டுபடியும் வரிசையாக பார்த்தோம்னா முதல்ல நேரு, அகர்வால், ராய், ஜேபி நாராயணன் இவங்க எல்லாருக்கும் முன்னாடி விஸ்வேஸ்வரய்யா வந்துடுவார். ஸோ ஆப்ஷன் டி தான் விடை. கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 2024 நவம்பர் மாதம் நடந்த எக்ஸாமில் கேட்டது. 284வது பக்கம் 11வது பாடம் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படிங்கிற பாடம் 12ஆம் வகுப்பு பொருளியல் புத்தகத்தில் இருக்குது. சிலபஸில் பார்க்கும்போது இந்திய பொருளாதாரம் 5வது யூனிட்டில் இருக்குது. அதில் திட்டக்குழு தான் திட்டமிடல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே